முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்றதுனால நம்முடைய மார்க்கெட் லீவ் விட்டுட்டாங்க. வெள்ளிக்கிழமை நல்ல வேலை தப்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆனாலே ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் இறக்கி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய நிஃப்டியை. இன்னைக்கு அதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சிருச்சு. கோல்டோட ப்ரைஸ் பார்த்தா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 100 ருபீஸ் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு பெருசான ஒரு ஏற்றம்னு கிடையாது, ஆனாலும் ஒரு சின்ன ஏற்றம், சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தா இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, ஒரு $109 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் டோ ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தா தற்சமயம் வரைக்கும் ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு நேற்று என்ன பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திங்கக்கிழமை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் ட்ரம்ப் என்ன வேலையை பார்க்க போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அடுத்து இந்த மார்க்கெட் ஒரு சின்ன 2 நாளாக பார்த்தா ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று, நம்மளோட இந்தியன் ருபி வந்து அமெரிக்கன் டாலருக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும், 95 ரூபாய் வரைக்கும் போன ருபியோட ப்ரைஸ் பார்த்தா தற்சமயம் அங்கேருந்து ஒரு 3 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாய் அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 2 டேஸாக நல்ல ஒரு ஏற்றம், அதாவது நேற்று ஒரு சின்ன ஏற்றம், அதுக்கு முந்தின நாள் நல்லாவே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. அப்புறம் அடுத்து கோபால் அப்படின்ற ஐடியிலேருந்து நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, ஏற்கனவே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியும், ஒரு நண்பர் வந்து நீங்கள் ட்ரேடரா இன்வெஸ்டரான்னு கேட்டிருந்தாரு. நான் இது வரைக்கும் ட்ரேடு பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கு பதிலாக தான் இந்த நபர் இது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரா நண்பர், ஹீஸ் நேதர் ட்ரேடர் நார் அன் இன்வெஸ்டர். அதாவது இவர் வந்து ட்ரேடரும் கிடையாது, இன்வெஸ்டரும் கிடையாது, எங்கேயோ பணத்தை இழந்துட்டு இங்கே வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் திட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நண்பர் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஆகாத கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 கம்பெனி இருக்கு. எந்த கம்பெனி கூட எனக்கு வாய்க்க தகராறு, வரப்பு தகராறு கிடையாது. அதனால எந்த கம்பெனியும் திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு 52 வார வீக், அதாவது 52 வீக் லோல இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம போய் வாங்க முடியாது. தற்சமயம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு, நிறைய ஸ்டாக் கீழே இருக்குது. அந்த காரணத்துக்காக மட்டும் நாம போய் அதை போய் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு 450 500 ரூபாய் ரேஞ்சுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அந்த டைம்ல. அங்கிருந்து அது 52 வீக் லோலையும் வந்துச்சு அந்த டைம்ல 450 ரூபான்றது. ஸோ 52 வீக் லோல இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த டைம்ல எடுத்திருந்தா தற்சமயம் ஸ்டாக் மார்க்கெட்டே ஓடி இருப்பாங்க, அந்த ஸ்டாக்லாம் வாங்கினாங்க. ஏன்னா அந்த மாதிரியான இறக்கத்தை அந்த ஷேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா டீலிஸ்டே ஆயிரும் போல அந்த மாதிரியான ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த ஷேர். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் தற்சமயம் மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து எந்த ஒரு விதத்திலையும் சரியில்லை. அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே நாம வந்து தற்சமயக்கு அது வாங்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். சின்னதாக உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டியே சொல்றேன். இந்த சார்ட்டை பார்த்தா பிரண்ட் குரூடோட சார்ட் 1987 இருந்து இருக்கு. இதுல பார்த்தா ஒரு பிளாட்டா இருந்துச்சு ஒரு 14 வருஷம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு பெருசா ஒரு பவுன்ஸ், அப்புறம் சின்ன ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு, திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பிளாட்டா இருந்துச்சு. பிளாட்டா இருந்ததுன்னு கம்மியான பிரைஸ்ல பிளாட்டா இருந்துச்சுன்னு கேட்டா அதான் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பேரலோட பிரைஸ் பார்த்தா $110 $120 லெவல்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம். சரி, இப்போ அதனால இது என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே நிஃப்டியோட சார்ட்டுக்கும் போவோம். இது பார்த்தா நிஃப்டியோட சார்ட்டு இந்த பிரைஸ், அதாவது ஏப்ரல் 2011 பாருங்க. ஏப்ரல் 2011 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட நிஃப்டி இருந்துச்சு. அங்க இருந்து அடுத்து இது வந்து ஜனவரி 2014, அதாவது 3 வருஷம். 3 வருஷத்துல இந்த பாயிண்ட், இந்த நம்ம நிஃப்டி மூவ் ஆயிருக்க பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 400 பாயிண்ட் தான். ரொம்பலாம் இல்லை, வெறும் 400 பாயிண்ட் அளவுக்கு தான் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்ல இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பார்த்தா 4 வருஷத்துக்கு அதே இடத்துல இருந்துச்சு, எங்கேயுமே போகல. 2011 பாருங்க, ஏப்ரல் 2011 இருந்து ஆரம்பிச்சு மே 2014, அதாவது 3 வருஷம் இந்த குரூடோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்க்ரீஸ் ஆகிட்டு அதே லெவலில் ஒரு பெரிய மெஜாரிட்டியான இடத்துல, அதாவது ஒரு $100 $120 லெவல்லே ஒரு 2-3 வருஷம் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளோட நிஃப்டி எங்கேயும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். இப்பவும் பாருங்க, நம்மளுடைய பிரண்ட் குரூட் பார்த்தா கீழே அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. தற்சமயம் ஒரு $109 லெவல் இருக்கு.
இங்கேருந்து ஒரு சடனாக திரும்பவும் ட்ராப் ஆகி கீழே வந்துட்டா ஓகே, நம்மளோட நிஃப்டி தப்பிச்சிரும். திரும்ப ஸ்டாக்ஸும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி 2011 டைமில் நடந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த $120 ஒரு 6 மாசமா 1 வருஷமா, ஏன்னா 3 வருஷம் சஸ்டெயின் ஆகணும்னு கிடையாது, ஒரு 6 மாசமா 3 மாசமா சஸ்டெயின் ஆகிட்டா கூட நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான். இது பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய அந்த பிரண்ட் க்ரூட் இருக்குல்ல, எந்த லெவலில் ட்ரேட் ஆச்சுன்றது. இப்போ இந்த 2011 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2011 $96 இருந்துச்சு. அங்கேருந்து 2014 ஒரு ஆகஸ்ட் மாதம் வரை பாருங்க, அபவ் $100, அபவ் $100 மேலேயே தான் க்ரூடோட ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த டைமில் நம்மளோட நிஃப்டி எங்கேயுமே போகலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் டைம்னே சொல்லலாம் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ தற்சமயமும் பிரண்டோட க்ரூஸ் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2026 ஜனவரியில் $60 இருந்துச்சு, அடுத்து $70 ஆச்சு, இப்போ $102 ஆச்சு. இதே மாதிரி பிரண்டோட க்ரூடோட ப்ரைஸ் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயோ இல்லை ஒரே லெவலில் அந்த $100 மேலேயோ சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளோட நிஃப்டியும் எங்கேயும் போகாது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லைனா சடனாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து எந்த ஒரு ஸ்டாக்லையுமே கரண்ட் சுச்சுவேஷனில் வாங்குற மாதிரியே ஐடியாவில் இல்லை. வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு யாருக்குமே நம்ம பெருசாக ப்ரெஃபர் பண்ணவும் இல்லை. அதனால தான் நம்ம நண்பர் என்னவோ ஒருவேளை இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நண்பர் கூட யோசிக்கலாம், இந்த டைமில் டிஃபன் காப்பி ரேஞ்சில் வாங்கினா நான் வந்து பெருசாக பணத்தை வந்து கிரியேட் பண்ணிடலாம் நினச்சிருப்பாரு. நானும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு $300 ஒரு ஸ்டாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாங்குறேன், அங்கேருந்து இறங்கிருச்சு ஒரு $200. ஸோ இங்கே ஒரு டிஃபன் காப்பிக்கு ஒரு ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னு நினச்சிக்கோங்க. அடுத்து ஒரு $100 வந்துருச்சு. இங்கேயும் டிஃபன் காப்பி, அதாவது நண்பர் வந்து டிஃபன் காப்பியில் கன்சிடர் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம். அதனால கூட அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்டாக் இந்த ப்ரைஸில் ஒவ்வொரு $100 நான் வாங்கியிருந்தா என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தா $200 இருக்கும். சரியா? இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பை ஆன் டிப்னு ஒவ்வொரு முறை டிப் ஆகிறப்ப வாங்குறவங்க. இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை ஆன் டிப்லாம் கிடையாது. எங்கே வந்து அது டிப் ஆகி பாட்டம்க்கு வருதோ உடனே நண்பர்கள் கேட்கலாம், எப்படி டிப் ஆகும், அது பாட்டம்னு எப்படி தெரியணும்? எப்படி பாட்டம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னா, எதனால மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இறங்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த ஆந்த்ரோபிக் ஒன்று, இன்னொன்று ஈரான் இஸ்ரேல் வந்து வார் நடக்கிறது. இந்த ரெண்டு பிரச்சனை எப்போ கூல் டவுன் ஆகுதோ அந்த டைம்ல இருந்து திரும்ப நிஃப்டி ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் நான் நிஃப்டியை வந்து ஒரு பாட்டமாகவும் எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரு பாட்டமுக்கு வந்ததாகவும் நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி ஒரு பாட்டம்ல ஒரு $100 பாட்டம்ல இருக்கிறப்ப ஒரு ஸ்டாக் நான் வாங்குறேன். அடுத்து $200 திரும்ப மேலே ஏறுறப்ப, அதாவது நான் வந்து இறங்குறப்ப வாங்குற ஆள் கிடையாது, திரும்ப ஏறுறப்ப வாங்குற ஆள் அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்லிக்கிறேன். ஸோ $100 ஒரு ஸ்டாக்கு, $200 ஒரு ஸ்டாக்கு, $300 ஒரு ஸ்டாக்குன்னு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $200 தான் இருக்கும். பை ஆன் டிப்ல வாங்கினாலும் சரி, லோ வந்துட்டு ரைஸ் ஆகும்போது நீ வாங்கினாலும் சரி, அதே ஸ்ட்ராட்டஜி தான். அந்த நண்பர் என்ன பண்றாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம. ஆனா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வாங்குறதுக்கு மனசு வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. எந்த ஒரு ஸ்டாக்குமே பாட்டம்ல இருந்து ஏறுறப்பதான் நம்ம வந்து வாங்குவோம். ரீட்டைலர்ஸோட மனசு வந்து அப்படிதான் இருக்கும். அடுத்து இன்னொரு நியூஸ், நம்ம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபார்மா கம்பெனிஸ்க்கெலாம், சுட்டிகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு 100% டேரிஃப் வந்து தீட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, மெட்டல் ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்து ஏற்கனவே நிறையா டேரிஃப் போட்டிருந்தாரு. இப்போ அதில் கொஞ்சம் ஷஃபில் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு ஸ்டாக்ஸுக்கு, ஒரு சில பொருட்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவர் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஓவராலாக 50% வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. எதுக்கு 50% மெயின்டைன் பண்ணுறாருன்னா, பியூரா மெட்டல் மட்டும் இருக்கக்கூடிய இப்போ பைப்ஸ், ஸ்டீல் பைப்பு, ஸ்டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான பொருட்களுக்குலாம் இம்போர்ட் ஆகிறதுக்கு 50% டேக்ஸு. அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டீலு, கொஞ்சம் பிளாஸ்டிக், வேறு மெட்டீரியல்லாம் இருக்கக்கூடியதுக்கு பார்த்தா 25% வந்து டேரிஃப் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காரு. அதாவது 50லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு நாட்டாம. இது உண்மையிலே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம்தான். அடுத்து இந்த ஐடி கம்பெனிஸோட Q4 ரிசல்ட் வந்து முதல்ல ஆரம்பிச்சு வைக்க போகிறது ஏப்ரல் 9 டிசிஎஸ் ஆரம்பிச்சு வைக்க போகிறாங்க. என்ன அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, மியூட்டாக தான் இருக்கும். அதாவது பெருசாக வந்து ரிசல்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாதிரி மியூட்டாக இருக்கும், இல்லைனா இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன், என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிஎஸ், இன்ஃபி, அப்புறம் இந்த கோஃபோர்ஜ்லாம் பார்த்தா ஒரு மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் டிசிஎஸ், இன்ஃபியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சார்ட்டை பார்த்து காட்டுறவங்களுக்கு இந்த டிசிஎஸ்லாம் பாருங்க, அவங்களோட ஆல்மோஸ்ட் டாப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 48% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால போய் இந்த ஷேரை போய் வாங்கலாமா? 50% தான் இறங்கிடுச்சு, இதனால போய் வாங்கலாமான்னு கேட்டால் இப்போவும் நான் வாங்க மாட்டேன்.
ஏன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு விஷயம், அதனால தான் இறங்க ஆரம்பிச்சது. ஸோ எப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால இந்த டிசிஎஸ், இன்ஃபீக்கெலாம் பாதிப்பு இல்ல அப்படிங்கிற மாரி நியூஸ் வருதோ, அந்த டைம்ல தான் நான் வந்து பை பண்ணுவேன். அதுக்கு இடையில என்ன நடந்தாலும் சரி, பை பண்ற மாதிரி ஐடியால இல்ல. ஸோ அந்த ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வர்ற டைம்ல திரும்பவும் நம்முடைய மார்க்கெட் வந்து இறக்கத்த குடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் தமிழ் வெள்ளாளன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருந்தாரு. என்னுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க வந்து ரிவ்யூ பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. இவரோட போர்ட்ஃபோலியோவை அதுலயும் மட்டும் சொல்லாம சொல்லியிருந்தாரு. நான் வந்து எத்தனை ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹோல்டு பண்றேன். ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன்றத சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 61 ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பிட்டுமே இந்த ஒரு 20 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. அத நான் இதுல போடல. ஒரு 61 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு. இதுல நாம அவருக்கு, அதாவது அவருக்குன்னு இல்ல, பொதுவா என்னுடைய சஜஷன், அதாவது இது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவும் கிடையாது. நண்பருக்கு கேட்டதுக்காக ஒரு பதில் அப்படிங்கிறத தாண்டி பொதுவா ஒண்ணு சொல்றேன். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய 61 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறதுல மெஜாரிட்டியா என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். மெஜாரிட்டி இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ், பேங்க் ஆஃப் பரோடா இந்தியான்னு சொல்லி இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 14 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு. சரியா? இதுலயுமே பார்த்தா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதிகமா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு. செகண்ட் பார்த்தா ஒரு 9ல இருந்து 10 ஸ்டாக்ஸ் என்ன வச்சிருக்காருன்னா, இந்த ஆயில் பிசினஸ், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல், அப்புறம் இந்த ஆயில் இந்தியா, அந்த மாதிரி ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் பார்த்தா ஐடி ஸ்டாக்ஸ், டிசிஹெச், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி வச்சிருக்காரு. இதுல நண்பருக்கு நாம சொல்லிக்கிறது என்னன்னா, எப்பவுமே நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவா இருக்கிறது பெட்டர். அதாவது ஃபுல்லா பியூர் அண்ட் பியூரா நீங்க வந்து லார்ஜ் கேப் மட்டும் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டா பெருசா கிடைக்கிற சான்ஸ் இல்ல. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்டேபிளா இருக்கும். நீங்க ஸ்டேபிளா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா லார்ஜ் கேப்க்கு மட்டும் போகலாம். இல்ல அப்படின்னு கேட்டா இந்த 12 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வச்சிருக்கீங்கல்ல, இதுல வந்து நீங்க 12 ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் ஃபுல்லா பியூர் அண்ட் பியூரா லார்ஜ் கேப் மட்டும் இல்லாம ஒரு 2 ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப்ல, ஒரு 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல, ஒரு 2, 3 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளா வச்சிருக்கும். ஆனா அந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இறங்குனாலும் கொஞ்சம் அதிகமா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிட்டர்ன் குடுத்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பெட்டரா, லார்ஜ் கேப்போட பெட்டரா வந்து ரிட்டர்ன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்போ இல்ல, எப்பவுமே லார்ஜ் கேப்புக்கு பெருசா நான் வந்து பிரிஃபர் பண்றது இல்ல. ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் அதான் ஏற்கனவே அதுதான் லார்ஜ் கேப் ஆயிடுச்சே. அப்புறம் அத போய் திரும்ப ஏன் வாங்கணும்? அதனால என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பு, அப்புறம் ஸ்மால் கேப்ல தான் நான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலயுமே தற்சமயம் மார்க்கெட் நல்லா இறங்கி வர வர மிட் கேப், ஸ்மால் கேப்ல எதுலலாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம். இன்னும் முழுசா லிஸ்ட் எடுத்து முடியல. எப்ப எனக்கு அதுல இருந்து வாய்ப்புகள் நிறைய நல்லா இருக்குன்ற தோணுதோ, அந்த டைம்ல பணத்த கொஞ்சம் கொஞ்சமா அதுல அதாவது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். சரி, அப்ப லார்ஜ் கேப் மட்டும், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் மட்டும் போதுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஃபாரின்லயும் நீங்க வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு வகையில பெட்டர். அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் நல்லா கிரவுத் நல்லா குடுக்கணும் அப்படின்னா. சரி, ஃபாரின்லனா எங்க அமெரிக்கால போய் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டா, அதுதான் கிடையாது. நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஏன்னா அமெரிக்கா தான் ஏற்கனவே நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்த ஒரு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பியூரா வளர்ந்த நாடு, வளரும் நாடு, ஏழ்மை நாடுகள் அப்படின்னு தான் நம்மளுடைய எல்லா, அதாவது வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பிரிச்சிருக்காங்க. வளர்ந்த நாடு தான் அது ஏற்கனவே வளர்ந்துருச்சு. அப்புறம் என்ன திரும்ப போய் அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது பெருசா அப்படின்னு. ஆனா அந்த வளர்ந்து வரும் நாடுகள்னு இருக்கு பாருங்க. அந்த சைனா, இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி சைனா மாதிரியான நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நண்பருக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இவரெல்லாம் சொல்லியிருக்க ஸ்டாக்ஸு, அப்புறம் அதில அவர் ஹோல்டு பண்ணக்கூடிய இந்த குவான்டிட்டிலாம் பார்த்தா, மினிமம் எப்படி பார்த்தாலும், மினிமமா சொல்றேன், எப்படி பார்த்தாலும் மினிமம் 30 லேக்ஸ்க்கு மேல தான் இருக்கும் போல. அடுத்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன் வந்து நான் அந்த லார்ஜ் கேப்ப பெருசா பிரிஃபர் பண்றது இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டாடா மோட்டார்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அவர் டாடா இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்காரு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சிருக்காரு. எம்&எம் வச்சிருக்காரு. அப்புறம் மாருதி சுசுகி வச்சிருக்காரு. அசோக் லேலண்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எப்படி தனியா பிரிச்சு எடுக்கலாம்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள். இதுல அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பெருசா ரிட்டர்ன் குடுக்காது அப்படின்றத ஒருவேளை டாடா மோட்டார்ஸே எதிர்பார்த்திருக்கலாம். காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரிசல்ட்ட காட்டுறேன் பாருங்க. லாஸ்ட்டா ஒரு 3 குவார்ட்டர்ல பாருங்க. அவங்களுடைய சேல்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால கூட, ஏன்னா டாடா மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறப்ப உள்ள பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்துச்சு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்துச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு.
ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தா விழுந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பெருசா அவங்களுக்கு சண்டை போட அதாவது போட்டியாளர்கள் பெருசா இல்ல. ரொம்ப இருக்கிற பார்த்தீங்கன்னா யாரும் இந்த அசோக் லேலண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவி பஸ்ஸஸ். அப்புறம் இந்த எம்&எம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற யாருமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பெருசா டாடா மோட்டார்ஸ்க்கு காம்படிஷன்ல இல்ல. ஆனா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. மஹேந்திரா இருக்காங்க, மாருதி இருக்காங்க, அப்புறம் இந்த புதுசா எம்ஜி இருக்காங்க, அப்புறம் இந்த கியா மோட்டார்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா போட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிருக்கும் போது, நீங்க ஏன் வந்து அத்தனை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. அப்படி நீங்க ஒருவேளை எல்லா ஸ்டாக்ஸும் நீங்க இன்வெஸ்ட் பண்றது பதிலா, ஆட்டோ எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸையுமே கம்பைன் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதுல போட்டு போயிரலாமே. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கேள்வி. அடுத்து ஏன் வந்து நீங்க ஸ்மால் கேப்ப வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிஎஸ்சிலாம் பாருங்க. ஒரு 5 வருஷம் தான் 5 வருஷம் சார்ட் தான் போட்டிருக்கு. 5 வருஷத்துல பாருங்க 4300% அதாவது கிட்டத்தட்ட உங்களோட பணத்தை நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 43 லட்சமா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கும். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் இந்த குரோலாம் பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்ட் டேஸ்ல லிஸ்ட் ஆச்சு. இதுவும் அதே மாதிரி ஒரு ரிட்டர்னை கொடுக்குமா அப்படிங்கிறத வருங்காலத்தில் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். அதுக்கடுத்து இந்த டிசிஎஸ்லாம் இறங்கிருக்கு 50% இறங்கிடுச்சு. என்ன ப்ளூ சிப் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை பிடிச்சி ஹோல்டு பண்ணணும் நம்ம ப்ளூ சிப் வச்சிருக்கோம். இந்த ப்ளூ சிப் இந்த மாதிரி 50% இறங்கி போச்சு. அப்புறம் இந்த மாதிரியான ப்ளூ சிப் நம்ம ஹோல்டு பண்ணி என்னைக்கு ரிட்டர்ன் பெருசா பாக்குறது. அதே டைம்ல இந்த கேபிஐடி அப்புறம் இந்த கோஃபோர்ஜ் மாதிரி மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமே தான் அவங்க வந்து வளரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதனால பெருசா ப்ளூ சிப்பை விட நான் ப்ரிஃபர் பண்றது மிட் கேப், ஸ்மால் கேப் தான். ஆனா நீங்க அதை வாங்குங்க அப்படிங்கறத நான் சொல்லல. உங்களுடைய ஓன் முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இன்ஃபியையும் பாருங்க பெருசா 5 வருஷம் நம்ம அந்த ஷேர் வச்சிருந்து என்ன நடந்திருக்கும் 6% நெகட்டிவ்ல தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அது பேங்க்ல போட்டிருந்தா விட வருஷத்துக்கு 6% 30% லாபம் பார்த்துருக்கலாம். இப்ப நீங்க இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவோட Q4 டெபாசிட்ஸ் அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ரிசல்ட் இருக்கும்னு. அதாவது Q4ல இருந்து டெபாசிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் அட்வான்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட்ல இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல பேங்க்ஸ் வந்து ஒரு மாதிரியா நல்லா பாசிட்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல அதாவது இந்த க்ரூடோட பிரைஸ் இதே மாதிரியே சஸ்டைன் ஆச்சுன்னா அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல திரும்பவும் பேங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தற்சயமா பேங்க் ஸ்டாக்ஸ்ல பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்து இந்த பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் வந்து வந்திருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் பெருசா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. லாஸ்ட் இயர்ல என்ன எதிர்பார்த்தேன்னா நான் ஒரு 4,49,000 கார்ஸ் வந்து விற்கலாம். அதாவது ஓவராலா 2 வீலர் 4 வீலர் எல்லாம் சேர்த்து அவ்வளோ விற்கலாம்னு மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததில்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,45,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இது வந்து பெருசா ஒரு வளர்ச்சி இல்லை. ஆனா ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுவாகவே இந்த குவார்ட்டர்ல அதாவது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆட்டோ கம்பெனிஸ்லாம் ஓரளவு சுமாரா பெட்டரா கொடுக்கலாம். ஆனா அந்த க்ரூடோட பிரைஸ் ஏற ஏற எல்லா ஸ்டாக்ஸுமே பாதிப்பு தாங்க இருக்கும். எல்லா செக்டருமே பாதிப்பு தான் இருக்கும். அது இப்ப தெரியாது. இன்னும் ஒரு 1 ஆர் 2 குவார்ட்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தற்சமயம் எல்லா ஸ்டாக்ஸை பத்தியுமே நான் நெகட்டிவா பேசுறத நண்பர்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காக தான் சொல்றேன். மற்றபடி வேற எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஸ்டாக்ஸ் மேலேயும் கோபமோ வருத்தமோ கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொந்தக்காரங்களும் கிடையாது. அந்த ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்க ப்ரொமோட்டர் வந்து என்னோட சண்டைக்காரங்களும் கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.